இன்னைக்கு ஒரு தரமான செய்கை இருக்கு. பேப்ளேட் பர்ஸ் டர்போ சீரீஸ்க்கும் பேப்ளேட் மெட்டல் சீரீஸ்க்கும் தான் இன்னைக்கு ஃபைட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டீம்லேயும் 4 பேப்ளேட்ஸ் இருக்குது. அவங்கவுங்களுக்கு ஏற்ற ஆப்பனன்ஸை நானாகவே சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ட்ராகனுக்கும் அண்ட் மெயின் கேரக்டருக்கும் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஆப்பனன்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்கிட்ட இருந்து ஏதாவது பேப்ளேட் வாங்கணும்னா எப்படி வாங்குறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ டெஸ்கிரிப்ஷன் திறந்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் என்னோடய கேட்லாக் லிங்க் இருக்கும். அதாவது என்னோடய வாட்ஸ்அப் கேட்லாகோட லிங்க். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பேப்ளேட்டை கிளிக் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது மூலியமாக நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்டருந்து மணி ரிசீவ் பண்ணிட்டு உங்களுக்கு பேப்ளேட் நான் ஷிப் பண்ணி விட்டுருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் டிராகன்ஸ் வச்சுப்போம். எல்ட்ராகோக்கும் லூயினாருக்கும் யார் ஜெயிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பிளேடர்ஸ் தயாராக இருக்காங்க, பிளேட்ஸும் தயாராக இருக்கு. இன் 3, 2, 1 தெரி சொல்லி என்னடா எல்ட்ராகோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துதுன்னு பார்க்காதீங்க. இந்த எல்ட்ராகோ இப்போ ரைட் ஸ்பின்ல இருக்கு. பிகாஸ் என்கிட்ட லெஃப்ட் ஸ்பின் லான்ச்சர் கிடையாது. அண்ட் ஹைட் கம்மியா இருந்த காரணத்தினால் எல்ட்ராகோ தோத்துருச்சு. 1 point ஃபார் பேரை மறந்துட்டேனே, நைட்மேர் லூயினார். இது ஃபேக் தான்ப்பா, சொல்ல மறந்துட்டேன். செகண்ட் ரவுண்ட் 3, 2, 1 தெரி சொல்லியடி. ஓ, லூயினார் இவ்வளோ நேரம் சேஃபாக மேலேயே இருந்துச்சு. யார் ஜெயிப்பா கைஸ்? ரொம்பவே க்ளோஸாக போகுது. எனக்கு தெரிஞ்சு லூயினார் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஓ இல்லை, டிராகன் எம்பரர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ இப்போ 1-1 இருக்கு. அடுத்த ரவுண்ட் ஜெயிக்கிறவங்க தான் இந்த பேட்டில் வின் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் ரவுண்ட் 3, 2, 1 லூயினா ரொம்பவே சேஃபா பிளே பண்ணுது. எல்ட்ராகோ தேவையில்லாம அக்ரெசிவா சுத்திட்டு இருக்கு. பட் யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். டிராகன் எம்பரர் ரைட் ஸ்பின்ல கூட மற்ற விளைச்ச தம்சம் பண்ணுங்கிறதுக்கான ப்ரூஃப் இதுதான் கைஸ். ஸோ 1 point ஃபார் மெட்டல் சீரீஸ். டர்போ சீரீஸ் கொஞ்சம் வேஸ்டாக தான் இருக்கு. பார்ப்போம் அடுத்த ஃபியூச்சரில் எப்படி ஃபைட் பண்ணுறாங்கன்ட்டு. அடுத்து நாம் 2 ரெட் கலர் பேப்ளேட்ஸ் கூட ஃபைட் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்ட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அக்கிலீஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஹிட்ஸ் கொடுத்துருக்கு. ஓஹோ, அக்கிலீஸ் தான் வின் பண்ணிருக்கு. ஆனா புல்லோட ஹைட் குட்டியா இருக்கிறதுனால அக்கிலீஸோட டிஸ்க்லயே போய் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ 1 point ஃபார் அக்கிலீஸ். செகண்ட் ரவுண்ட் போவோம். செகண்ட் ரவுண்ட் எஸ், ஹிட்ஸ் வந்துருச்சு. டிஸ்க்ல மட்டும் அடிக்காம அக்கிலீஸ் ஜெயிச்சிரும். நான் சொல்லி வாய மூடல, டிஸ்பிளே போய் புல் எடுத்துருச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு புல் தான் ஜெயிச்சிருக்கு. பிகாஸ் இப்போ கூட அது ஆடிட்டு தான் இருக்கு. ஸோ 1-1. அடுத்த ரவுண்ட்ல யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். அவங்க தான் ஃபைனல் வின்னரா இருப்பாங்க. தேர்ட் ரவுண்ட் கமான் அக்கிலீஸ், அப்படிதான். கமான் ஐகர், டார்க் ரெசனன்ஸ். அண்ட் எஸ் கைஸ், அக்கிலீஸ் வின் பண்ணிருச்சு. இப்போ பர்ஸ்டுக்கு 1 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ மெட்டல் சீரீஸ்க்கு 1 பாயிண்ட், டர்போ சீரீஸ்க்கு 1 பாயிண்ட். இப்போ நாம 2 கிரீன் அண்ட் பிளாக் டிஃபென்ஸ் பேப்ளேட்ஸ் கூட ஃபைட் பண்ணி பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்ட்டு. 3, 2, 1 தெரி சொல்லி.
மை காட் கைஸ், ரொம்பவே க்ளோஸா போகுது. பட் ஜெயிச்சது என்னமோ கியோயா தான். ஸோ லியோன் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ 1-0 ஃபார் மெட்டல் சீரீஸ் இப்போதைக்கு. செகண்ட் ரவுண்ட் தரமான பேட்லாம் இருக்கு. மை காட், ரொம்ப க்ளோஸா போகுது. யார் ஜெயிப்பா? ஓ நோ, லியோன் தான் வின் பண்ணியிருக்கு. இந்த பேப்ளேட் தோத்து போயிருச்சு. பேரை மறந்துட்டே இருக்கு இந்த பேப்ளேடுக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து 2-1 அப்படின்னு சொல்லி பர்ஸ்ட் சீரீஸ் வந்து லூஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது மெட்டல் சீரீஸ் லீடிங்ல இருக்கு. ஸோ பார்ப்போம், அடுத்த ரவுண்ட் பர்ஸ்ட் வின் பண்ணிச்சுன்னா அவங்க 2 பேரும் 2-2 டிரா ஆயிப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் டை பிரேக்கர் ரவுண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அது நடக்குமான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ 4th ரவுண்ட் 2 மெயின் கேரக்டர்ஸ்க்கு யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். ஸோ 4th ரவுண்ட் 3-1 திருப்பி. ஓ மை காட் கைஸ், ஸ்கிப் ஆக மாட்டேங்குது. ஆஹா, என்னதான் லேட்டா லான்ச் பண்ணாலும் வால்ட்ரியாக் வீக்கா தான் இருக்கு. பிகாஸ் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இருக்கிறதுலே கேவலமான பேப்ளேட் டிரைவர்னா அது இந்த வால்கானிக் டிரைவர் தான். இவ்வளோ ஃபிளாட்டா யாராச்சும் டிப்பு கொடுத்து வச்சாங்கன்னா எப்படிதான் அந்த பேப்ளேட் சுத்தமோ தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த ரவுண்ட்ல பெகசஸ் தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 3-1 தெரியும். அவ்வளோதான். ஒரே அடி, 2 அடி, 3 அடி, 4 அடி, 5 அடி, 5 அடியில் வால்ட்ரியாக்க பெகசஸ் போட்டு தள்ளிருச்சு. ஸோ ஃபைனல் டை பிரேக்கர் ரவுண்டுக்கெல்லாம் தேவையே கிடையாது. கிளியர்லி த வின்னர் இஸ் மெட்டல் சீரீஸ். டர்போ சீரீஸ் தோத்து போயிருச்சு. மேபி ஸ்பார்க்கிங் இல்லைனா டிபி சீரீஸ் கூட ஃபைட் பண்ண வேணாம். அந்த பேப்ளேட்ஸில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பட் இதோட ஈக்குவல் லெவல் ஆப்பனன்ஸ்னா டர்போ சீரீஸ் தான் சொல்ல முடியும். பிகாஸ் ரெண்டுத்துலேயும் மெட்டல் இருக்கு டாப் லேயர்ல. பட் இருந்தாலும் அது கூடயும் வந்து இந்த குட்டி குட்டி பேப்ளேட்ஸ் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். மெட்டல் சீரீஸ் ஃபேன்ஸ்களை தான் யார் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து மெட்டல் சீரீஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஷேரில் உங்கள் ஸ்கூலில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து பேப்ளேட் உச்சிஹானா யாருன்னு தெரியணும். அந்தளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ண நான் கேட்டுக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், நான் பேப்ளேட் ஷாப் ஒன்று ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்ளேட் கிவ்அவே பண்ணுறேன். அந்த கிவ்அவே வீடியோட லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சு வந்து பார்த்துக்குவாங்க எப்படி வின் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அண்ட் முக்கியமான விஷயம், அந்த கிவ்அவே வீடியோக்கு நீங்கள் 100 லைக்ஸ் போடணும். அப்போ தான் நான் கிவ்அவே பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃபார் ரியல். See you in the next video. Peace out. This is your Beyblade Uchiha. Peace out.